السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وقال رسول الله صلى الله عليه وسلم: وأما المهلكات فالشح مطاع وهوى متبع وإعجاب المرء بنفسه، أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பண்பாட்டு சீரழிவு ஒரு சமூகத்தின் அடையாளங்களை அழித்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைய முஸ்லிம் சமூகம் மேற்கத்திய கலாச்சார மாற்றங்களால் கவரப்பட்டு தங்களுடைய பண்பாடுகளை, கலாச்சாரங்களை, ஒழுக்க விழுமியங்களை, நாகரிகங்களை இழந்து வரும் போக்கு இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. நாம் யார்? நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் எப்படிப்பட்டது? நமக்கு அருளப்பட்ட அல் குர்ஆன் எப்படிப்பட்டது? நமக்கு வாழ்வியல் நெறிகாட்டியாக அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் மறந்துவிட்டனர் என்பது நிதர்சனமான உண்மை. அன்பான பெருமக்களே, நம்முடைய மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டது. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவான்: اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இந்த நாளில் நான் உங்களுக்கு என்னுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான்: இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்று சொன்னால் அது தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவான். எனவே நம்முடைய மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டது. நம்முடைய வேதம் அல் குர்ஆன் அதுவும் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக இந்த வேதத்தை நாமே இறக்கி வைத்தோம். இந்த வேதத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டார். எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதம் அல் குர்ஆன் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டது. இந்த வேதத்திலிருந்து ஒரு புள்ளியை கூட யாராலும் மாற்ற முடியாது.
நபியினுடைய சொல், நபியினுடைய செயல், நபியினுடைய அங்கீகாரம், ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை தடவை சிரித்தார்கள், எத்தனை தடவை அழுதிருக்கிறார்கள், எத்தனை தடவை கோபப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை தடவை கண்ணால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியது முதற்கொண்டு எல்லா விஷயமும் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு அனுப்பப்பட்ட பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளும் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டது. எனவே அன்பான பெருமக்களே, நம்முடைய தீனால், நம்முடைய வேதத்தால், நம்முடைய நபியால் நாம் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாத ஒரு விஷயம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு வெட்கமின்மை, வெட்கம் இருந்தால் என்ன நன்மை கிடைக்கும், வெட்கம் இல்லை என்று சொன்னால் என்ன பாதிப்பு ஏற்படும், ஒழுக்கம் இருந்தால் எவ்வளவு சிறப்புகள் நமக்கு கிடைக்கும், ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பாதிப்புகள் கிடைக்கும் என்பதை நாம் எல்லாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் சொல்லுவதற்கு உண்டான காரணம், எதிர்வரக்கூடிய ஒரு நாள், அந்த நாளிலே உலகம் முழுக்க வெட்கமின்மையால், ஒழுக்கமின்மையால், கலாச்சார சீரழிவுகளால் பண்பாட்டை இழந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனோ இச்சையை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு நாம் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்தின் வழியாகத்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய மனோ இச்சைகளை பின்பற்றி வாழ்ந்து நம்முடைய மௌத்து இருந்துவிடக் கூடாது என்பதில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி ஃபனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு பயத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழுகிறாரோ, வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி ஃபனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு போரிலிருந்து சஹாபாக்கள் திரும்பி வருகிறார்கள். ஒரு போர் முடிவடைந்து நபி அவர்களிடத்திலே சில சஹாபாக்கள் வருகிறார்கள். அந்த போரினுடைய கூட்டம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சிறிய போரிலிருந்து பெரிய போரை நோக்கி வந்து விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு பெரிய போரை முடித்து விட்டு நாங்க வந்திருக்கிறோம், ஆனா அதை நீங்க சிறிய போர்னு சொல்றீங்களே, என்ன விளக்கம் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனோ இச்சையை போராடுவதுதான் பெரிய போர், பெரிய ஜிஹாத் என்பதாக சொன்னார். இன்றைக்கு நாம் நம்முடைய மனோ இச்சையை நாம் கட்டுப்படுத்துவது எவ்வளவு சிரமங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இன்றைக்கு மார்க்கம் சொல்லி தந்த மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை எல்லாம் விட்டுவிட்டு மனோ இச்சையின்படி வாழ்வதில் தான் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே நம்முடைய ஈமான் அது பலவீனமாக இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 விஷயங்கள் உங்களை நாசமாக்கிவிடும், உங்களுடைய அழிவுக்கு அதுவே காரணமாகிவிடும். வஅம்மல் முஹ்லிகாத், 3 காரியங்கள் உங்களுடைய ஈமானை அது இல்லாமலாக்கிவிடும், உங்களை சர்வநாசமாக்கிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஷுஹும் முதாஹும், வழிபடக்கூடிய கஞ்சத்தனம், வழிபடக்கூடிய கஞ்சத்தனம், வஹவன் முத்தபஉ, பின்பற்றப்படக்கூடிய மனோ இச்சை, பின்பற்றப்படக்கூடிய மனோ இச்சை, வஇஅஜாபுல் மர்இ பினஃப்ஸிஹி, தனக்குத்தானே தன்னைத்தானே உயர்ந்தவன் என்று எண்ணக்கூடிய ஒரு எண்ணம். இன்னைக்கு நம்மள்ட்ட நிறைய பேருக்கு அது இருக்கு, நான் தான் உயர்ந்தவன், நான் செய்வதுதான் சரி என்று எண்ணக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு சிந்தனை இன்றைக்கு நம்மிடத்தில் நிறைய நபரிடத்திலே வந்து விட்டது. பின்பற்றப்படக்கூடிய மனோ இச்சை, தனக்குத்தானே உயர்ந்தவன் என்று எண்ணக்கூடிய இந்த எண்ணம், இந்த 3 குணங்களும் ஒரு மனிதனை
சர்வநாசமாக்கிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதா அராதல்லாஹு பிஅப்திஹி ஷர்ரன், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கெட்டதை நாடிவிட்டான் என்றால், ஒருத்தனுக்கு அல்லாஹ் கெடுதல் செய்யணும்னு நினைச்சிட்டான்னு சொன்னா அல்லாஹ் அவனுடைய உள்ளத்திலிருந்து வெட்கத்தை எடுத்து விடுவான். ஒரு மனிதனிடத்திலே வெட்கம் மட்டும் இல்லை என்று சொன்னால் அவனிடத்திலே எல்லா பாவங்களும் அவனிடத்திலே வந்துவிடும். வெட்கம் இருக்கின்ற வரைதான் அவன் நன்மை செய்ய முடியும், பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஒரு மனிதனிடத்திலே வெட்கம் இல்லை என்று சொன்னால் அவன் எல்லா பாவங்களை செய்வதற்கும் அதுவே காரணமாக ஆகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா லம் தஸ்தஹி ஃபஃஅல் மா ஷிஅத, உன்ட வெட்கம் மட்டும் இல்லை என்று சொன்னால் நீ நாடியதை செய்து கொள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனை பாவத்தை செய்வதை விட்டு தடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வெட்கத்தில் இருக்கிறது. அதே வெட்கம் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனை பாவம் செய்வதில் தூண்டக்கூடிய ஒரு மிக மோசமான காரணி அதுவாக மட்டும் இருக்க முடியாது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெட்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த வெட்க உணர்வு இன்றைக்கு நம்முடைய வளரும் தலைமுறையிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. அன்பான பெருமக்களே, காதல் என்ற உணர்வை விட ஈமானிய உணர்வு மேலானது. ஒரு மனிதனிடத்திலே காதல் என்ற உணர்வை விட ஈமானுடைய உணர்வு மேலானது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெற்றெடுத்த ஒரு மாதரசி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றவர்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை எடுத்து சொல்ல நிறைய ஆசைப்பட்டார்கள். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு தஅவத்துடைய வேலையை செய்தவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் அவருடைய கணவர் மாலிக் இப்னு நஸிர் கோபித்துக் கொண்டு ஷாம் தேசத்திற்கு சென்று விடுவார். சென்ற கொஞ்ச காலங்களிலே அவர் மௌத்தும் ஆகி விடுவார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுவரைக்கும் அவர் முஸ்லிமாகவில்லை, திருமணம் செய்து கொள்ள நாடுகிறார். அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து கேட்கிறார், நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், திருமணத்திற்காக நீங்க எனக்கு என்ன மகள் கொடுப்பீங்கன்னு கேட்டவனே அபூ தல்ஹா சொன்னார், நான் உங்களுக்கு நிறைய தங்க காசுகளையும் வெள்ளி காசுகளையும் கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இதெல்லாம் எனக்கு வேணாம், அதுக்கு பதிலாக நீங்கள் ஈமான் கொண்டு விடுங்கள், அந்த ஈமானை எனக்கு திருமணத்திற்குண்டான மகராக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அது கல் சிலை, யாரோ ஒருவரால் செய்யப்பட்ட சிலை, அதனை வணங்குவதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் ஏற்பட போவது கிடையாது. எனவே படைத்த ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இதற்கு பொறுப்பாக நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சாட்சியாக வைக்கிறேன் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அபூ தல்ஹா சொல்லிடுவாங்க. அபூ தல்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருவார்கள். 3 நாள் தொடர்ந்து வந்தார்கள். நபியினுடைய செயல்பாடுகளை பார்க்கிறார்கள். ஈமானுடைய வெளிச்சம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. 3 நாட்களுக்கு பிறகு அவர் பெருமானாருடைய கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய ஈமானை மகராக வைத்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கரம் பிடிக்கிறார், அவர்களை நிக்காஹ் செய்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுவெல்லாம் இன்றைக்கு ஒரு அற்ப சுகத்திற்காக ஈமானை இழந்து ஈமானை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் உதாரணம். ஒரு திருமணத்திற்காக, திருமணத்தினுடைய மகருக்காக எது வேண்டுமானாலும் கேட்கலாம், தங்கத்தை கேட்கலாம், வெள்ளியை கேட்கலாம், கேட்பதற்கு அனுமதி இருந்தும் உம்மு சுலைம் கேட்டது தீனை கேட்டார்கள். நீ ஈமான் கொண்டு விடு, அந்த ஈமானை மகராக கொடுத்து என்னை திருமணம் செய்து கொள் என்று சொன்னால்
ஈமான் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் எல்லாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஹக்கு குறைந்து, ஹக்கினுடைய வீரியம் குறைந்து, பாத்தினுடைய வீரியம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஹக்கு என்று சொன்னால் உண்மை என்று பொருள், சத்தியம் என்று பொருள். பாத்தில் என்று சொன்னால் கெட்டது என்று பொருள், தீமை என்று பொருள். இன்றைக்கு ஹக்கினுடைய வீரியம் குறைந்து பாத்தினுடைய வீரியம் இன்றைக்கு மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய உள்ளத்திலே ஈமான் என்பது, ஈமான் பலகீனமாக இருப்பதற்கு உண்டான அடையாளம். ஒருபுறம் இஸ்லாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, மறுபுறம் இங்கிருந்து பெயர்தாங்கி முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், இஸ்லாம் தீன் அவர்களுடைய உள்ளத்திலே பரிபூர்ணமாக இல்லை. இன்னொரு புறம் தீனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த உழைப்பு என்பது இன்றைக்கு குறைவாக இருக்கிறது. அடுத்தவர்களை குறித்து உண்டான கவலையும் இன்றைக்கு குறைவாக இருக்கிறது. நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய தீனினுடைய நிலைமை என்ன? நம்முடைய குடும்பத்திலே தீன் இருக்கிறதா? நம்முடைய மனைவி மக்களிடத்திலே தீன் இருக்கிறதா? நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரிடத்திலே தீன் இருக்கிறதா என்று கவலைப்படக்கூடிய அந்த கவலை இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே இல்லை. சமூக கட்டமைப்பு, மஹல்லாவினுடைய கட்டமைப்பு, சமூக சிந்தனை, சமூகத்தினுடைய கவலை இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே இல்லை. நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அடுத்தவர்கள் எப்படி போனால் என்ன என்ற அந்த பொது சுயநலமான ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டதின் காரணத்தினால் இன்றைக்கு மஹல்லாவினுடைய ஒழுங்குகள் இல்லாமல் போய்விட்டது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வந்த நபிமார்கள் எல்லோரும் வெறுமனே இஸ்லாத்தை மட்டும் எடுத்துச் சொல்லவில்லை, இஸ்லாத்தை மட்டும் எடுத்துச் சொல்லவில்லை, வணக்க வழிபாடுகளை மட்டும் எடுத்துச் சொல்லவில்லை, சமூக சிந்தனையும் இந்த சமுதாயத்திற்கு காட்டி சென்றார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய ஊர் அளவைகளிலே மோசடி செய்த பொழுது இது தவறு என்று சுட்டிக்காட்டினார். நீங்க செய்யறது தப்பு, நீங்கள் செய்வது தப்பு, அளவுகளில் நீங்கள் மோசடி செய்கிறீர்கள், அளவுகளில் நீங்கள் சரியாக நிறுத்திக் கொடுங்கள் என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை கட்டமைத்தார்கள். அதற்காக முயற்சி செய்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறுமனே இஸ்லாத்தை மட்டும் எடுத்துச் சொல்லவில்லை. தன்னுடைய சமூகம் ஒரு தவறான வழியிலே சென்ற பொழுது, யாருமே செய்யாத மிக மோசமான ஒரு பழக்கம், ஒழுக்கம் கெட்ட அந்த தவறான வழியிலே தன்னுடைய சமூகம் சென்ற பொழுது ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதன் மாற்றமாக ஆணுக்கு ஆண் பழகக்கூடிய அந்த மோசமான கலாச்சாரத்தை லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தில் இருந்து எடுப்பதற்காக, கலைந்து விடுவதற்காக பாடுபட்டார்கள். எனவே சமூக கட்டமைப்பு, மஹல்லா கட்டமைப்பு என்பது எல்லாம் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய, கையெடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை இஸ்லாத்தினுடைய தீனுடைய மாகூலில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சமூக கட்டமைப்பு, மஹல்லா கட்டமைப்பு, நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் மஸ்ஜிதை நோக்கி இருக்க வேண்டும். ஒரு காலம் இருந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வை மஸ்ஜிதுகளிலே வைத்தவர்கள் செயல்படுத்தினார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நாம் மஸ்ஜிதுகளை வெறுமனே தொழுகைக்கு உண்டான இடமாக மாத்திரம் அமைத்துக் கொண்டோம். எனவே நம்முடைய உள்ளத்திலிருந்து, நம்முடைய வீடுகளிலிருந்து, நம்முடைய மஹல்லாவிலிருந்து தீன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொருளாதாரம் சார்ந்த ஒரு கட்டமைப்பு, மஹல்லா கட்டமைப்பு இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தேவை. கல்வி குறித்த விழிப்புணர்வு நம்முடைய தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு நம்முடைய வளரும் தலைமுறைகளுக்கு இருக்கிறது. அதே போன்ற அரசாங்க ரீதியாக எப்படி நம்முடைய சந்ததிகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அதே போல குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய நெறிமுறைப்படி எப்படி வளர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டமைப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும், அதே போல் ஆன்லைன் மோசடி என்று சொல்லப்படக்கூடிய இலவசங்களின் மீது உண்டான மோகம்,
வட்டியை வாங்குவதில் உண்டான அந்த மோகம், இதுவெல்லாம் தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நாம் நம்முடைய மஹல்லாக்களில் எடுத்து நடத்த வேண்டிய ஒரு மிக நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் இஸ்லாத்தினுடைய நெறிமுறைப்படி வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தின்படி, ஒழுக்கத்தின்படி நம்முடைய மஹல்லாவை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊரை கட்டி காக்கக்கூடிய வளரும் தலைமுறையினராக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கடைசி வரை இஸ்லாத்தினுடைய நிலையிலே வாழ்ந்து இஸ்லாத்தை பின்பற்றி மூத்தாகக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வரக்கூடிய ரமலான் மாதத்திலே பரிபூர்ணமான முறையிலே நோன்பு நோட்டு பரிபூர்ணமான முறையிலே நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த ரமலானில் நம்மால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு தீன் சம்பந்தமான விஷயங்களை கேட்க முடியுமோ கேட்டு அமல்